சத்யா 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 என்னாச்சு சத்யா? கடவுள் நமக்கு கொடுத்ததுலேயே ரொம்ப அற்புதமான சக்தி எது அப்படின்னு கேட்டால் அந்த இமேஜினேஷன் பவர் கெப்பாசிட்டி அதுதாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே அந்த இமேஜினேஷனே இல்லை அப்படின்னா நாம் நம்ம வேலையை டெய்லி எனர்ஜெட்டிக்காக செய்யவே முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கோம், கண்டிப்பாக நாளைக்கு வேற ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பாக போவோம் அப்படின்ற அந்த ஒரு இமேஜினேஷன், ஒரு நம்பிக்கை, கற்பனை இருக்குல்ல, அதுதான் நம்மளை அடுத்த நாள் வேலையை சுறுசுறுப்பாக செய்ய வைக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான ஒரு கற்பனை. ஒரு பெண்ணுக்கு இயல்பாக ஏற்படுற ஒரு கஷ்டம், அதை அப்படியே ஒரு ஆணுக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூரின் போகும்போது ரத்தமா போகுதுரி. ரத்தமா? வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். வேணாம், நீ இரு, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? செக் பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. 4 மணி நேரத்தில் சொல்றேன்னு சொன்னாங்க. செம்ம டயர்டா இருக்கு. என்ன கீழே ஈரமா இருக்கு? ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இல்லையே. காலில் எனக்கு பயங்கரமா வலிக்குது, முதுகுல இந்த இடம் ரொம்ப வலிக்குது. நான் போய் படுக்கிறேன். என்ன இவன் பீரியட்ஸ் வந்தால் வர ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருக்கா? சே, ஆம்பளைக்கெலாம் எப்படி பீரியட்ஸ் வரும்? ஏய், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. நீ டிஃபன் செய்யலையா? இல்லை சத்யா, இன்னொரு 1/2 hour ஆகும். இதே 1/2 hour? 1/2 hourல எனக்கு மீட்டிங்கு, 3 மணி நேரம். பசிலேயே உட்காந்துருக்க முடியுமா? ப்ளீஸ் சத்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குது, சுத்தமாக என்னால் முடியலை. ஊர் உலகத்தில் யாருக்கும் பீரியட்ஸ் வர்றதே இல்லையா? அவங்களாம் சமைக்கிறதே இல்லையா? நீனா உலக அதிசயமா? எந்திரி, சொல்லிட்டே இருக்க. அறிவில்லையா சத்யா? நான் தான் சொல்றேன் இல்லை என்னால் முடியலன்னு. இந்த வலியெல்லாம் உனக்கு வந்தால் தாண்டா புரியும். நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சாப விட்டா பழிச்சுருன்னு அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை அது நடந்துருச்சோ? சத்யா சத்யா, என்ன உடம்பு ரொம்ப வலிக்குதா? முதுகு வலி பரவாயில்லையா? அதான் படுத்திருக்கேன்ல. சத்யா, என்ன அடிவயிறு ஊசி குத்துற மாதிரி வலிக்குதா? இப்போ நீ போறியா இல்லையா? ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர்.
சத்யா, இதை கொஞ்சம் குடி, வயிறு வலி சரியாயிரும். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே நார்மலாக இருக்குன்றாரு. ஆனால் பிளட்டு ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேதுன்றாரு. என்ன டாக்டரோ? நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டே. என்ன? இதில் பேட் இருக்கு, நீ கீழே வச்சுக்கோ. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ரத்தம் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, உன் பேண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரத்தக்கரை ஆயிரும், அதான். எனக்கு எதுக்கு 2-3 நாள் அர்த்தம் வருது? இல்லை, உனக்கு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னது பீரியட்ஸா? ஏய், நான் ஆம்பளடி. போய் சார்ஜ் எடுத்துட்டு வா. பீரியட்ஸா? பிளட் வருதா? ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பீரியட்ஸ் தான் இருக்குமோ? Hey. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and சத்யா, எங்கே போகிற? பாத்ரூம் தான் போகிறேன். இப்போ தானே போயிட்டு வந்த. மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கு, போகிறேன். இல்லை சத்யா, அடிக்கடி வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் வராது. வர மாட்டேங்குதே. சத்யா, இங்க பாரு, உடம்புக்கு என்ன பண்ணுது என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல உனக்கு. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரியா? இல்லை சத்யா, அதுக்கு பெயின் கில்லர்லாம் போடக்கூடாது. நீ எங்கே வலிக்குதுன்னு சொல்லு, நான் வேணா உனக்கு அமுத்தி விடுறேன். இங்கே ரொம்ப பெயினாக இருக்குது. சரி, நீ படு, நான் உனக்கு அமுத்தி விடுறேன். சத்யா, ரொம்ப பேக் பெயினாக இருக்கு, கொஞ்சம் அமுத்தி விடுறியா ப்ளீஸ்?
ஆ ஆ ஆ சை வெயில் காலத்தில் ஜட்டி போட்டாலே எரியும். இதில் பேடு வேற ஒட்டிக்குது. வெந்துடும் போலயே. ஒரு நாளைக்கு 4 பேடு வேற மாற்றணும். என்னடா இது? ஒரு 1/2 மணி நேரம் கூட உருப்படியாக வேலை செய்ய முடியல. வலிச்சிட்டே இருக்கு. சத்யா, என்னடா அழுதுட்டு இருக்க? ஏன் சத்யா அழுதுட்டு இருக்க? என்னன்னே தெரியல. தானா ரேணு, முன்ன மாதிரி இப்போ பெயின் இல்லை, ப்ளீடிங்கும் அவ்வளோவா இல்லை. இப்போ பேடு வைக்க வேணாம்ல? இல்லை சத்யா, ஒரு 2 டேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீட் ஆகும். நீ பேடு வச்சுக்கோ சத்யா. சத்யா, நீ ஏன்டா என் கால்லெல்லாம் விழுந்துட்டு இருக்க? சாரி ரேணு, இந்த வலியோடு என்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. நீ எப்படி வெளியில் வேலைக்கெலாம் போகிற? பீரியட்ஸ்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. பீரியட்ஸில் இருக்கவங்கள எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கணும்னு இப்போ தான் புரியுது. அந்த மாதிரி டைமில் உனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா கூட கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கணும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படிலாம் இல்லைடா சத்யா, ஏன் இப்படிலாம் பேசுகிற?